வெல்கம் டு சிம்பிள் ஹெல்த் ரெசிபீஸ். இன்னைக்கு வேப்பம்பூ ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேப்பம்பூ 1 டேபிள் ஸ்பூன், புளி நெல்லிக்காய் அளவு, வெல்லம் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி 2 சிட்டிகை, தாளிக்கிறதுக்கு நெய் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் 4லேருந்து 5, உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இப்போ வேப்பம்பூ மார்ச்சில் தான் பூக்க ஆரம்பிக்கும். மார்ச்லேருந்து ஏப்ரல் மே வரைக்கும் வேப்ப மரங்களில் இந்த வேப்பம்பூ நிறையா இருக்கும். இப்போ பக்கத்தில் நமக்கு வேப்ப மரம் இருந்ததுன்னா இந்த வேப்பம்பூவெல்லாம் நம்ம நிறைய சேகரித்து அதை அப்படியே நிழலில் காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா வருஷம் ஃபுல்லும் நம்ம இந்த வேப்பம்பூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேப்பம்பூ ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். இதுதான் வேப்பம்பூ. இப்படி தான் கொத்து கொத்தாக வேப்பம்பூ பூக்கும். இதில் இலைகளெல்லாம் எடுத்துட்டு அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துட்டு பூக்களாக தனியாக எடுத்துக்கணும். தனியாக எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு கிச்சன் நாப்கின்ல காய வச்சு அப்படி வச்சோன்னா காஞ்ச வேப்பம்பூ இப்படி இருக்கும். இதை 1 இயர் வரைக்கும் இது நல்லா கெடாமல் நல்லா இருக்கும். இப்போ ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதுலேருந்து புளி தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உப்பு, வெல்லம், மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு குக்கரோ இல்லை சும்மா பாத்திரமோ எதுலேயோ ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது கொதிச்சுக்கிட்டே இருக்கிற சமயம் ஒரு வானலியில் எண்ணெய் வேணும்னா எண்ணெய், இல்லை நெய் வேணும்னா நெய்யை சூடாக்கி அதில் நம்ம தாளிக்க கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பொருட்களை எல்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு சீரகம் அப்படி தாளிக்கணும். அது பொரிஞ்ச உடனே சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை அதையும் நல்லா வதக்கிட்டு அப்படியே ரசத்தில் போட்டு கொதிக்க விடணும். இப்போ வேப்பம்பூவை ஒரு வெறும் வானலியில் அப்படி லேசாக வானலியை குறைச்சி வச்சுக்கிட்டு அதை கருகு ஹையில் வச்சுக்கிட்டோன்னா வேப்பம்பூ லேசாக இருக்குது, அதுவும் காஞ்சி இருக்கிறதுனால உடனே கருகிடும். அதனால் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு லேசாக வறுத்து இதை ரசத்தில் போட்டுறணும். வேணும்னா நெய் கூட கொஞ்சம் ஊற்றி இதை வறுத்துக்கலாம். இதை போட்ட உடனே இந்த ரசத்தை அடுப்புலேருந்து இறக்கிடணும். போட்ட பிறகு ரொம்ப கொதிக்க வச்சா ரசம் ரொம்ப ஒரு உப்பு கூடி கசப்புத்தன்மை வந்துடும். அதனால இந்த வேப்பம்பூ போட்ட உடனே அடுப்புலேருந்து ரசத்தை இறக்கிடணும். இதை அப்படியே சும்மா கூட நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம், இல்லை சாதத்தோட நம்ம தினம் சாப்பிட்ற மாதிரி சைட் டிஷ்ஷெல்லாம் வச்சு சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கசப்புத்தன்மை இருக்கிறதுனால இது வயிற்றில் உள்ள பூச்சிகள், கிருமிகளை எல்லாம் அழிக்கக்கூடியது. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ இதை தவறாமல் உணவில் சேர்த்துக்கினா நல்லா இருக்கும். இது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.